வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி விளம்பரத்திற்காக நடத்தப்படும் நிகழ்ச்சி இல்லை. மக்களிடையே மூலிகை மருத்துவத்தால் எவையெல்லாம் சாத்தியம் என்று உங்களுக்கு விளக்கிச் சொல்வதற்காக நடத்தப்படும் நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியில் உங்களை கண்டுகளிப்பதில், உங்களுக்கு தகவல்களை தெரிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி கொரோனா எங்கே பார்த்தாலும் பரவிட்டு வருது. அடுத்த அலை, அதற்கு அடுத்த அலை அப்படின்னு நல்லா இருக்குது. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டு போவோமே. எல்லோரும் முகக்கவசம் போடாமல் வெளியே வராதிங்க. நான் கூட என் முகம் தெரியணுங்கிறதுக்காக தான் கழட்டி வச்சுருக்கிறேன். இல்லைன்னா நாங்களாம் அதை போடாமல் வெளியே வர்றதே இல்லைங்க. அடுத்து ஹேண்ட் சானிடைசர், இதை அப்பப்போ யூஸ் பண்ணுங்களேன். அடுத்து சமுதாய இடைவெளி, சமூக இடைவெளி. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்லீஸ்ட் ஒரு 3 அடி 4 அடியாவது டிஸ்டன்ஸ் விட்டு நடந்து போங்க, உட்காருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கடைபிடிக்க நினைத்தால் நிச்சயமாக இந்த கொடிய அரக்கனிடமிருந்து நாம் விடுதலை பெற முடியும். அப்பப்போ ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். கைகளை ஒரு நாளைக்கு 6 முறை சோப்பு போட்டு கழுவுங்கள். சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள் என்று சொல்லி முடித்து, இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைய ஸ்பெஷாலிட்டியாக வெயில் காலம் வேறு வந்துருச்சு. பெரும்பாலும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். இது இயல்பான ஒன்று. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், நிறைய பேர் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நான் டயாலிசிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னெல்லாம் போய் புதைக்குழியில் விழுந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் இன்றைய நிகழ்ச்சியில் அந்த சிறுநீரக கோளாறு ஏன் ஏற்படுகின்றது, அதனை எவ்வாறு வராமல் தடுப்பது, வந்த பிற்பாடு அதை எப்படி சரி செய்வது என்று உங்களுக்கு ஒரு சில மணித்துளிகளில் விளக்கி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். சரிங்க, அது என்னங்க கிட்னி ஃபெயிலியர்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாம் சாப்பிடக்கூடிய கண்ட கெமிக்கல் கலந்த மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கொள்வது. கடைக்கு போகிறது, எனக்கு தலைவலிக்குது, ஒரு மாத்திரை கொடு, அவர் இந்த நாள் அதனால் நாள் நட்டி கொண்டு இது எல்லாத்துலேயும் ஒன்று சாப்பிடு. அதனுடைய பக்க விளைவுகளை பற்றி யாரும் யோசிக்கிறதில்லை. அதனால தான் மருத்துவரின், நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுங்க, ஆனால் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் சுய மருந்துகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள், சுய வைத்தியம் செய்து கொள்ளாதீர்கள். அப்போ இந்த கண்ட கெமிக்கல் கலந்த மருந்துகளை சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக கிட்னியில் தொந்தரவை கொடுக்கும். அதுக்கு அடுத்த கட்டமாக மன உளைச்சல், தேவையில்லாத கவலைகள், இதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக தொந்தரவு வரும், கிட்னியில் தொந்தரவு வரும். சரி, கிட்னியில் மட்டும்தான் தொந்தரவு வருதுங்களா, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு தலையில் கை வச்சுக்கிட்டு உட்கார வேண்டாம். அப்போ என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மன உளைச்சல் இல்லாமல் இருப்பதற்கு எளிய சில கைமுறை வைத்தியங்களை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நேரத்துக்கு சாப்பிட்றது, அடுத்து எளிய உடற்பயிற்சிகள் செய்து கொள்வது, ஒரே இடத்தில் 1 மணி நேரத்துக்கு மேல் உட்கார்ந்திருப்பது, இதெல்லாம் நம்ம பார்த்து கவனிச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக இந்த கிட்னி ஃபெயிலியர் வருவதிலிருந்து பெரும்பகுதியான காரணங்களிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். அடுத்து ஜங்கிள் ஃபுட்ஸ், பீஸாங்கிறாங்க, பர்கருங்கிறாங்க, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னமோ பரோட்டாங்கிறாங்க. பரோட்டாவில் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் மெனு பார்க்குறேன், 15-20 வகை பரோட்டான்னு போட்டிருக்காங்க. இது போன்ற ரசாயன கலப்புக்கள் உள்ள உணவுப் பொருட்களை தயவு செய்து தவிர்த்திடுங்கள். இதெல்லாம் கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மெயின் ரீசன்ஸ். முதல்ல பார்த்திங்கன்னா ரசாயன மருந்துகள், கெமிக்கல் கலந்த மருந்துகளினால் ஏற்படக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது காரணம் மன உளைச்சல், டென்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஜங்கிள் ஃபுட்ஸ்.
அந்த ஜங்கிள் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக தொந்தரவு வரும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கெல்லாம் வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு அவங்க ஒரு டாக்டர்லாம் நிறைய பேர் போலி வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் நீங்கள் சற்றே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியம். அடுத்து, அதிக கசப்புள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது. சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா இன்றைக்கி சில பேர் பார்த்திங்கன்னா பாவக்காயை அரைச்சி ஜூஸாக குடிப்பாங்க. கடைசியாக சர்க்கரை வியாதியும் கண்ட்ரோலுக்கு வராமல் போய் அடுத்து கிட்னிலையும் தொந்தரவு கொடுத்துருக்கோம். அப்போ அதீத கசப்பு, மிக அதிகமான கசப்புள்ள உணவுகளை தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதுவும் கிட்னி ஃபெயிலியருக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அதேபோல் இயல்பாக இருக்கக்கூடிய யூரியா, கிரியேட்டினின், பொட்டாசியம், சோடியம் போன்றவை தன் இயல்பு நிலையிலிருந்து மாறுபட்டு அதிகரித்து இருந்ததுன்னா அதனாலேயும் கிட்னியில் தொந்தரவுகள் வரும். இந்த கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல யூரினில் அல்புமின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும். அந்த மாதிரி லெவலுக்கு வரும்போதே நம்ம உடனடியாக மருத்துவ ஆலோசனையோடு சிகிச்சை பெற வேண்டும். அந்த யூரினில் அல்புமின் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது ட்ரேஸ்ன்னு ஆரம்பிக்கும். அப்புறம் 1+, 2+, 3+, 4+ன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். இதுதான் ஆரம்ப கட்டம். அதுக்கப்புறம் தான் யூரியா கிரியேட்டின் லெவல் ஏற ஆரம்பிக்கும். அப்போ இதனை சரி பண்ணுறதுக்கு ஆரம்ப கட்டத்திலே அந்த அல்புமின் லீக்கேஜை நம்ம சரி செய்து கொள்ளலாம். இது அபூர்வ எளிய சிகிச்சையில் நம்ம சரி பண்ணிக்கலாம். சரிங்க சார், அதெல்லாம் பார்த்தாச்சு, வடிவேல் சொன்ன மாதிரி பார்த்தாச்சு, போயாச்சு, டெஸ்ட்டு பண்ணியாச்சு. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல சிகிச்சை, தரமான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்த உடனே டயாலிசிஸுக்கெல்லாம் தயவு செய்து போக வேண்டாம். டயாலிசிஸ் இல்லாமலேயே டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கவங்களாக இருந்தாலும் சரி, இந்த கிட்னி ஃபெயிலியரை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். இயல்பாக கிட்னியை பலப்படுத்தக்கூடிய பல்வேறு மூலிகைகள் உள்ளன. அவற்றை சுத்தப்படுத்தி மருந்தாக மாற்றி உபயோகிக்க வேண்டும். பார்த்திங்கன்னா, அந்த இலையை குடி, இந்த இலையை அரைச்சி குடி, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் செய்யக்கூடாதுங்க. நான் பலமுறை எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நெல்லை நேரடியாக சாப்பிட முடியாது. நெல்லை வேக வச்சு அரைச்சி அரிசியாக்கி அதையும் குக்கரில் வச்சு சாதமாக்கி அதுலேயும் சாம்பார், ரசம், மோர்னு சேர்த்து தான் சாப்பிட்றோம். அதுபோல் எந்த ஒரு தனி மூலிகையும் அல்லது தனி தாவரமும் அல்லது தனி இலைகளும் மருந்தாக மாறாது. அதை மருந்தாக மாற்றத்துக்கு நிறைய ப்ராசஸ் செய்ய வேண்டியிருக்கு. அந்த ப்ராசஸின் அடிப்படையில் தான் நாம் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனை மருந்தாக மாற்றித்தான் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே கைதேர்ந்த ஒரு மூலிகை மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலை நாட்டு மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா ஒன்லி டயாலிசிஸ். முதல்ல வாரம் 1 முறை, அப்புறம் வாரம் 2 முறை, அப்புறம் வாரம் 3 முறை, அப்புறம் தினம் 2 தடவை, இப்படின்னு டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்க நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சத்துப்பொருள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு விடும். அப்போது நம்மளுடைய உடம்பு உள்ளுறுப்புகளின் செயல்திறன் குறைந்து நாம் மரணத்தை நோக்கி பயணப்பட வேண்டி வந்துவிடும். சரிங்க சார், ஏன் சார் ஹீமோகுளோபின் குறையுது, ரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஹீமோகுளோபின் உற்பத்தி ஆகிறதுக்கான மூலப்பொருள் எரித்ரோபயாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த எரித்ரோபயாட்டின் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்னியில் தான் உற்பத்தி ஆகுது. அப்போ கிட்னியினுடைய செயல்திறன் குறைஞ்சிருக்கும்போது அந்த எரித்ரோபயாட்டின் உற்பத்தியும் குறைஞ்சி போயிடுது. அப்போ அங்கேருந்து எரித்ரோபயாட்டின் குறைஞ்சதுன்னா போன் மாராவுக்கு, எலும்பு மஜ்ஜைக்கு போய் அங்கே தான் ஹீமோகுளோபின் உற்பத்தி ஆகணும். அதில் குறைபாடு ஏற்பட்டு அதன் காரணமாக ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சிட்ருக்குது. அப்போ ஹீமோகுளோபின் 6 வந்துச்சுன்னா பிளட்டு ஏற்றி தான் ஆகணுங்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்துடும். இப்போ இதெல்லாம் யாருனால தவிர்க்க முடியும்? நம்மளால் முடியும்.
சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம அதை கடைபிடித்தோம்னா நிச்சயமாக பெரிய ஆபத்திலிருந்து நாம் தப்பித்து விடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, சரிங்க இதெல்லாம் வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது, எப்படி நான் டயாலிசிஸை நிறுத்துறது அப்படின்னு கேட்டால், டயாலிசிஸை கண்டிப்பாக படிப்படியாக குறைச்சி முழுசாக நிறுத்திடலாம். எப்போது? அபூர்வ சிகிச்சை எடுத்தால். அப்போ இந்த எப்படி சார் சரியாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜல்லடை மாதிரியான அமைப்பில் அந்த ஜல்லடைகள் இப்படி இருக்குதுன்னு சொன்னால், அந்த ஜல்லடைகளினுடைய அந்த இடைவெளி இப்படி இருக்க வேண்டியது இப்படி விலகிக்கும். அப்போ விலகிக்கும்போது அந்த அங்கே ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய ப்ரோட்டீன்லாம் யூரினில் வெளியேறிடும். யூரினில் வெளியேறும்போது நமக்கு தேவையான அந்த ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கலைன்னா என்னாகும்? உடம்புடைய செயல்திறன், களைப்பு, சோர்வு எல்லாமே ஏற்பட்டு போயிடும். அப்போ இதெல்லாம் சரி செய்யணுன்னா முதல்ல அந்த நெஃப்ரான்ஸை சரி பண்ணணும். அது தேவையில்லாத அந்த ப்ரோட்டீன்ஸை வெளியேற்றாமல் நம்மளால் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கண்ட கெமிக்கல்ஸை நம்ம நிறைய எடுத்துக்கொள்ளும்போது கிட்னியினுடைய லோடு அதிகமாகி அதனால் கிட்னியினுடைய செயல்திறன் குறையும். அப்போ அந்த செயல்திறனை குறையாமல் இருக்கணும்னா நம்ம அந்த டாக்ஸின்ஸ் விஷத்தன்மையுள்ள பொருட்களை உணவாகவோ அல்லது நாம் சுவாசிக்கும் காற்றின் மூலமாகவோ உள்ளே செல்வதை தடுக்க வேண்டும். அப்போ தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இங்கே சுவாசக்குழல் அது சரியாக இருக்க வேண்டும். சுவாசக்குழல் சரியாக இருக்கணும்னா மூச்சிலிருந்து காற்று போய் நுரையீரலுக்கு போய் நுரையீரலில் ஃபில்ட்ரு பண்ணி நல்ல ஒரு ஆக்சிஜனை உடம்புக்கு இரத்தத்தின் மூலமாக அனுப்ப வேண்டும். அப்போ இந்த பகுதிகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். அதற்கும் முதல் படி அதுதான். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நம்ம இந்த நெஃப்ரான்ஸை சரி பண்ணணும். அடுத்து ஹீமோகுளோபின் குறையாமல் இருக்கிறதுக்கான பண்ணணும். கிட்னியை பலப்படுத்தணும். கிட்னி வீக்காகாமல் இருக்கிறதுக்கு உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு அந்த சுவாசக்குழல் மற்றும் நுரையீரலில் ஏதேனும் கிருமிகள் இருந்தால் அதனை அழித்து வெளியேற்ற வேண்டும். இதெல்லாம் செஞ்சோம்னா நிச்சயமாக நல்லதொரு தீர்வினை நாடலாம். அபூர்வாவில் கிட்னி ஃபெயிலியருக்கு 5 வகையாக பிரித்து சிகிச்சை அளிக்கின்றோம். அதன் மூலமாக உங்கள் கிட்னி ஃபெயிலியரை சரி செஞ்சு கிட்னி முழுமையாக இயங்க வைக்க முடியும். டயாலிசிஸ் தேவையில்லை. டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் படிப்படியாக குறைச்சி டயாலிசிஸை நிறுத்திடலாம். அபூர்வாவில் அதற்கு அற்புதமான சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. நீங்கள் நோயின்றி வாழ வேண்டுமென்றால், ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்றால் அபூர்வாவை நாடுங்கள். உங்கள் கிட்னி தொந்தரவு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். மேலும் இது போன்ற நல்ல கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஜிஎஸ்டியினுடைய யூடியூப் சேனல் பாருங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களையும் எங்களையும் இணைப்பதற்கு பாலமாக ஜிஎஸ்டி சேவை மனப்பான்மையுடன் செயல்பட்டு வருகின்றது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜிஎஸ்டி பாருங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கன்னு சொல்லி மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.